ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிறுகீரை பருப்பு போட்டு கூட்டு. அதுக்கு கீரையை சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் உப்பு போட்டும் வேக வச்சுருக்கேன். திறந்து தான் வேக வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, மிளகா பொடி போடணும், தனியா போடணும். அதனால் நீங்கள் காரம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்கணும். இந்த சிறுகீரையை பொரியலாவோ கூட்டாவோ சாப்பிட்லாம். முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அரைக்கீரையும் சிறுகீரையும் தான் வீட்டில் பெரும்பாலும் தேர்வு செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது. அரைக்கீரையை விட சிறுகீரை ஈஸி ஜீரணம். வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏற்ற கீரை இது. இந்த கீரை கூட்டு இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் மூடி வச்சு செய்யாமல் திறந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அதிகரிக்கும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ குக்கரில் மூடி போட்டு செஞ்சிட்டிங்கன்னா கீரை எல்லாமே கலர் மாறி அதோட சத்தும் போயிடும். பொதுவாக கீரையை சமைக்கும் போது திறந்து வதக்கும் போது தான் அதில் இருக்க நச்சுத்தன்மை போகும். இப்போது நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும். நம்ம குக்கர் நிறைய கீரை போட்டோம், இப்போ வதங்கிடுச்சு. நான் திட்டமாக உப்பு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பு மலர்ந்த மாதிரி தான் இருக்கும், குழஞ்சி இருக்காது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கீரையோட வேகணும். தீ திட்டமாக வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முக்கியமாக இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். எதுக்காக இந்த மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா கீரையில் இருக்கிற சத்தை அதிகப்படுத்தும், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். எந்த கீரை செஞ்சாலுமே நீங்கள் லெமன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோட சத்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இந்த லெமன் போடுறதுனால விடிகாலையில் எழுந்து நம்ம சமையல் பண்ணுவோம், கூட்டுலாம் செஞ்சுருவோம். மதியம் சாப்பிடும்போது சிலருக்கு கை பக்குவம் கெட்டு போயிடும், ஊசி போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகாது. அது மட்டும் இல்லை, சத்து முழுசாக உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு இந்த லெமன் ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குது கீரையில். இந்த சிறுகீரையை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.